க்ரோஸ் ஸ்கில் எக்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து லேர்ன். ஸோ ஏன் இந்த டாபிக் நான் எடுத்து வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஜுகேஷனுக்காக வந்து அவங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அவங்களால வந்து பெட்டரான மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் அவங்க படித்ததை சீக்கிரமாக மறந்துடுறாங்க. படித்து ஒரு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதை மறந்துடுறாங்க. ஸோ இதுவே வந்து அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காகவே வந்து அவங்க அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படித்ததே திருப்பி அவங்க படிக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுது. ஸோ படித்ததையும் மறந்துடுறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க படித்ததை திருப்பி வந்து அவங்களால வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அவங்க ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. நீங்கள் படித்த ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு அவங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அவங்களால வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியல. பட் அது வந்து அது அவங்களுடைய ஃபால்ட்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஏன்னா அது வந்து அவங்களுடைய ஃபால்ட்டு கிடையாது. அவங்க என்ன சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறாங்கன்றது தான் வந்து இங்கே நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம பையன் படிக்கலை அப்படின்னா, நீ சரியாக படிக்க மாட்டேன்ற, போய் படின்னு தான் சொல்கிறோமே தவிர, அவன் நீ என்ன மாதிரியான சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுறோன்றது நம்ம யாரும் பார்க்கறது இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் அவன் படிக்கணும், உனக்கு எல்லாம் செஞ்சு தரும், படி அப்படின்ற பாயிண்டில் தான் நம்ம சொல்கிறோமே தவிர, அவன் படிக்கிறான் ஆனால் அவனால் மார்க் ஏன் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்ற விஷயத்த நம்ம யாரும் யோசிக்கிறது இல்லை. அவன் சரியாக படிக்கலை, மறந்துடுறான். பட் மறக்கிறான்னா அதுக்கு என்ன காரணன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து அது அவங்க ஃபாலோ பண்ணுற சிஸ்டம் தான். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு வேல வந்து புரிதல் இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஒருத்தருக்கு ஒரு விதமாக நம்ம சொன்னால் தான் அது புரியும் அவங்களுக்கு. அது நார்மலான விஷயந்தான். ஓகேங்களா? அப்போது ஒருத்தருக்கு ஒரு இதுன்னும் போது அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து எஜுகேஷன் அந்த லேர்னிங் ப்ராசஸை இருக்கணும். அப்போது அந்த லேர்னிங் ப்ராசஸ் கரெக்டாக இருந்ததுன்னா அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்றது கூட இல்லைங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து படித்தாலே போதும், கண்டிப்பாக அவங்களால வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, அப்போ அந்த அளவுக்கு நம்மளோட லேர்னிங் ப்ராசஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த லேர்னிங் ப்ராசஸ் எப்படிலாம் வந்து இருக்கணுன்றதுக்கு தான் இந்த டாப்பிக்கே வந்து நான் வந்து பேசலாம் அப்படின்றதுக்காக இந்த டாபிக் நான் எடுத்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து வர வீடியோஸ் எல்லாமே இந்த டாபிக் ரெலவெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இது மூலயமா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களால வந்து அடுத்த லெவலுக்கு வந்து க்ரோத் வந்து எடுத்துகிட்டு போக முடியும். எஜுகேஷன் வைஸும் சரி, மார்க் ஸ்கோர் பண்ணுறதாலும் சரி, அது மட்டும் இல்லை அவங்க கெரியருக்கும் வந்து இந்த ப்ராசஸ் வந்து லைஃப் லாங் வந்து அவங்க ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் போட்ட வீடியோஸ் டேரெக்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். உடனே வந்து ரீச் ஆகும். பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி. ஓகேங்களா? இந்த வீடியோட கடைசியில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி ஸ்கூல் லெவலில் பார்த்தீங்கன்னா, ஸ்கூலோடைய ஃபோக்கஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ரிலவெண்ட்டான டாபிக்ஸ். அதாவது என்ன படிக்கணுன்றது வந்து அவங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கும். ஓகேங்களா? அவங்க சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே அவங்களோட சப்ஜெக்ட் அகாடமிக் ஓரியன்டாக எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஃபார்முலாஸு, தியரிஸ் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் ரொம்ப ரேராக தான் வந்து எப்படி படிக்கணும், ஹவ் டு லேர்ன்ற பாயிண்ட் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? பட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். எப்படி படிக்கணுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க வந்து ஒரு டாபிக் எடுக்கிறாங்க, அந்த டாப்பிக்குடைய கான்செப்டை எப்படி சொல்லணுன்றதை அவங்க ரெடி பண்ணுறாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அவங்களே ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிஞ்சிடுது. ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாமே அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இருக்கோ அதை தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? பட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறது புரியும். பட் அவங்க மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக கொஸ்டின் மார்க். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு கிளாஸில் ஒரு 50 பேர் இல்லை 40 பேர் இருக்காங்கன்னா அதில் 25% வந்து டாப்பராக இருக்காங்க. அதில் கொஞ்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா பிலோ ஆவரேஜாக இருக்காங்க. அதில் கொஞ்சம் பேர் வந்து ஆல்மோஸ்ட் பாட்டமில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் லேர்ன் வந்து அங்கே லேக் ஆகுது. ஓகேங்களா? செல்ஃப் லேர்ன் வந்து ரொம்ப ரொம்ப லேக் ஆகுது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியல எப்படி அவங்களே வந்து செல்ஃபாக வந்து படிக்கணுன்றது தெரியல. ஓகேங்களா? ஸோ ஒரு டீச்சர் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை புரிஞ்சுக்கிறாங்களே தவிர, அதை புரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களே வந்து அவங்களுக்கான விஷயத்தை வந்து எப்படி லேர்ன் பண்ணணுன்ற பாயிண்டில் யாரும் வந்து பண்ணுறதில்ல. இதுதான் அந்த லேர்னிங் ஸ்கில் வந்து மிஸ் ஆகுது. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட நம்ம வந்து ஒரு கொஷின் வந்து டெக்ஸ்ட் புக்லேருந்து ஒரு கொஷின் கேட்கணும்னு வச்சிங்களேன், அதை அவங்களால சால்வ் பண்ண முடியும். அதே கொஷினை நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கேட்டோம்னாக்கா அவங்க வந்து அங்கேயே ஸ்டக் ஆகிடுறாங்க, அங்கேயே ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. அடுத்த லெவலில் வந்து அவங்களால யோசிக்க முடியல. சில சமயம் எக்ஸாம்ஸில் வர கொஷின் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து அவுட் ஆஃப் த சிலபஸ்ன்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா அவங்களுடைய இது எல்லாமே அந்த டெக்ஸ்ட் புக்கு மட்டும்தான் இருக்க தவிர டெக்ஸ்ட் புக்கை தவிர்த்து அவங்களுடைய யோசனைகள் எதுவுமே இல்லை. அவங்க யோசிச்சதே கிடையாது முதல்ல. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த லேர்னிங் ஸ்கில் வந்து
முக்கியமான ஒரு விஷயம். இந்த லேர்னிங் ஸ்கில்ன்றது டெக்ஸ்ட் புக்கை தவிர்த்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அப்போ அது வந்து அதுக்கு என்ன தேவைன்னா செல்ஃப் லேர்ன் பண்ண தெரியணும். ஓகேங்களா? ஸோ அப்போ அவங்களே செல்ஃப் லேர்ன் பண்ண கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து டெஃபினட்டாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து காமிக்க முடியும். ஓகேங்களா? அவங்களோட ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்க முடியும். ஏன்னா செல்ஃப் லேர்ன் இருந்துச்சுன்னா ப்ரீவியஸாக ஸ்டாண்டர்டில் படித்ததை வந்து அவங்க மறக்க மாட்டாங்க. ஸோ அதோடைய கண்டினியூட்டி தான் வந்து அடுத்த லெவல் ஸ்டாண்டர்டில் அவங்க படிக்கிறது. சரிங்களா? ஸோ லேர்னிங் ஸ்கில் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் ஃபார் அ பெட்டர் ரிசல்ட்ஸ். லேர்னிங் ஸ்கில்ஸில் கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ரீடிங் ஸ்கில்ஸ், ரெண்டாவது அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ஸ், மூணாவது அப்ளிகேஷன் ஸ்கில்ஸ், நாலாவது மெமரி ஸ்கில்ஸ், அஞ்சாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஸோ இந்த 5 கோர்லேயும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அவங்களால வந்து ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும் அவங்களால. ஸோ இந்த 5 ஸ்கில்ஸுமே வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் டீட்டெயிலாக நம்ம வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஏன்னா இது எல்லாத்தையும் ஒரே வீடியோலேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களால் வந்து டக்குன்னு வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது, அதுவும் புரியாது உங்களுக்கு. ஸோ டீட்டெயிலாக நான் ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக இதோட டீட்டெயில்டு வீடியோஸ் வந்து வரும். பேரண்ட்ஸ், நீங்களும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்கள் பசங்களுக்கு அவங்க வந்து வீக்காக இருக்காங்க ஸ்டடீஸில் அப்படின்னா என்றைக்குமே வந்து அவங்கள வந்து ஒரு டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசாதீங்க. நீ வீக்காக இருக்க, ஏன் சரியாக படிக்க மாட்டேன்ற, ஏன் மார்க் கம்மியாக எடுத்திருக்கேன்ற பாயிண்டில் பசங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. அவங்கள ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எதனால் அவங்க வந்து சரியாக படிக்க மாட்டுறாங்கன்றத தெரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ஸோ 2 விஷயந்தான். ஒன்று, அவங்களுக்கு வந்து எஜுகேஷனில் ஒன்று இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கா, இல்லை 2வது விஷயம் அவங்களுக்கு எப்படி படிக்கணுன்றது தெரியலையான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணணும் நீங்கள். ஓகேங்க? மார்க் எடுக்கலைன்ற பாயிண்ட்டை விட அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களா? ஓகேங்களா? அவங்க படிக்கிறதே எதுக்காக? ஃப்யூச்சரோடைய க்ரோத்துக்காக தானே. ஓகேங்களா? புரிஞ்சு படிக்கிறாங்களான்றதை நீங்கள் தெரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இந்த சேனலில் வர வீடியோஸை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் வந்து சொல்லிக் கொடுங்க. அதேமாதிரி அவங்களே வந்து உங்கள் பசங்களையும் வந்து இந்த சேனலை பார்க்க சொல்லுங்கள். ஸோ இந்த சேனலில் வந்து வர வீடியோஸ் எல்லாமே வந்து இனி வர வீடியோஸ் எல்லாமே இது ரெலவெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண விஷயங்கள், நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களை யோசிக்க வச்சதுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற லைக்ஸ் எல்லாமே தான் வந்து எனக்கான மோட்டிவேஷன். அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற விஷயங்கள் வந்து கரெக்டாக தான் சொல்கிறேன்னா அப்படின்றதும் வந்து என்னால் வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் பசங்களுக்கோ இல்லை உங்கள் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் வந்து நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கும் போய் ரீச் ஆகும். ஸோ அது மூலயமா அவங்களுடைய கெரியருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.